நான் பானுமதி பேசுறேன். ராகவன் சார் தங்கச்சியா? நமஸ்காரம்மா. எங்க அப்பா இருக்கம்மா, நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? அர்ஜென்டா இப்போ ஒரு ஐடியாவை போன்லயே வீசுங்க. அங்கிருந்து உங்க பிரச்சனைய முதல்ல வீசுங்க. நான் யாருன்னு தெரியாம ஒருத்தன் எனக்கு டூப்ளிகேட் சென்ட் பாட்டில் அனுப்பிட்டான். சோடா பாட்டிலோட அவன் கடையை உடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். கேஸ் ஆகுமா? எதுவும் ஆகாது. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீங்க அந்த திருட்டு நாய ஓட ஓட விரட்டி அடிச்சு அட்ரஸ் இல்லாம பண்ணுங்க. ஒண்ணு ரொம்ப முக்கியம், ரத்தம் வரணும். ரத்தமே வரலன்னா அது வர இடமா பார்த்து அடிங்க. உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். ரத்தம் ரத்தங்கிற வார்த்தை மட்டும் மறந்துடாதீங்க, அது முக்கியம். நான் இருக்கேன். என்னங்க நீங்க ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கணும்னு யோசனை சொல்றீங்களே, அது தப்பு இல்ல? தப்பு இல்லடி தங்க பாப்பா. அடிச்ச பிறகு ரத்தம் வராம போனா அங்க அவங்க அடிச்சுக்கவே இல்லைன்னு அப்படியே தலைகீழா சிவில் கேஸ் ஆகி உங்க டாடி கிட்ட போயிடும். ரத்தம் வந்தாதான் அது கிரிமினல் கேஸ் ஆகி நம்ம கைக்கு வரும். அப்புறம் உங்க டாடி கட்ட விரல முழுசா எடுத்து பாவம். இப்ப அந்த கடைக்காரனை என்ன செய்யறாளோ? இந்த என்ன இதெல்லாம்? ஏன் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? ரவுடிங்களோட சண்டை போட்டு வர இடியட். அவனுக்கு ஓடி போயிட்டானுங்க. ஓடி போயிட்டாங்களா? என்ன சொல்ற நீ? மேரேஜ் ஆக வேண்டிய பொண்ணு இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? ஜான்சி ராணி மறுபடியும் பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆமாம்மா, பல பேர் அப்படி எங்க கிட்ட சொன்னதுனாலதான் உன் பேர்ல இப்படி ஒரு பூஜை பண்ண சொன்னாரு உங்க அண்ணன். எல்லாரும் வந்திருந்தாங்க, நீ மட்டும் தாமா கலந்துக்கல. ஏ1 ஃபேன்சி ஷாப் அடிச்சு உடைக்க போறேன்னு லாயர் சார் கிட்ட போன்ல பேசிட்டேனே. ஐயோ நிறுத்துங்க, என்கிட்ட பேசுறீங்க? ஆமா, உங்ககிட்ட தான். கடைக்காரனை துவம்சம் பண்ணுமா நீங்க, ரத்தம் வரணும் நீங்க. சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லம்மா. லாயர் சார், பொய் சாட்சிகளை பேச வச்சு பழக்கத்துல அப்படியே பேசுறீங்களா? ஐயோ ரத்தம் வரணும்னு நான் இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. பேசுறது நான் இல்ல, அவன் இவன் மருமகன். டேய் கோதண்டம், இருடா உன்னை வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நோ, வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா. ஷட் அப். ஓகே, அவரை எதுவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நான் செஞ்ச சாதனைய என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளவோ பாராட்டினாங்க. இந்த மோதிரத்தை உங்க மருமகனுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. இனி லேட் பண்ணக்கூடாது. உடனே அம்மா கல்யாணம் பண்ண வேண்டியதான். அதுக்காக தாங்க இப்படி ஒரு ஓமம் கூட நடத்தணும். ஓமம் நடத்தினா புகதான் வரும், மாப்பிள வர மாட்டான். அம்மா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா இது ஏன் பிளான் தானே அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னையே ஆள வச்சு அடிச்சு போட்டு நானே ஜாமீன் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவான். கவலைப்படாதீங்க, நாளைக்கே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடுறேன். ராகவா, ரொம்ப தூரம் போய் ஏதாவது அமெரிக்கா மாப்பிள்ளை இருக்கான்னு தேடாம இங்கேயே உள்ளூர்ல ஒரு பெரிய முரட்டுக்காலையே பிடிச்சிட்டு வா. அவன் தான் பானுவுக்கு ஏத்த கரெக்டான புருஷன். கவே கண்ணு கத்து கதா கட்டு. அம்மா கௌரி, இந்த காக்கா பாஷையில போட்டு கொல்லாத. குரு ஜெயராஜ், பாயும் புலியாட்ட பாய். என்னடா உன் சேலஞ்சு? அங்க பாரு, அந்த பானையில தண்ணி இருக்கு. அது காலியாகிறதுக்குள்ள நீ என்ன ஜெயிக்கணும். நான் ரெடி. எந்த பந்தயத்திலும் வெற்றி என் பக்கம் தான்.
என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு கேட்டா மட்டும் நடக்காது. உன் கழுத்துல இருக்கிற மெடல் எல்லாம் புடுங்குவோன்னு அவனுக்கு சொல்லுங்கடா. ஜெயராஜ், எவ்வளவு பிரமாதமா அடிச்ச கண்ணா. இந்த மாசமே நமக்காக கல்யாணம். எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சேன்னு நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இருக்கிற ஒரே ஒரு பையனை பட்டணத்துக்கு அனுப்பிட்டு நான் எப்படிப்பா இங்க தனியா இருக்க போறேன்? நானும் உங்க புள்ள மாதிரி தானே அத்தை. நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். குரு போய் சம்பாரிச்சுட்டு வரட்டும். நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. கை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துடுறேன். ஆகட்டும்பா. இந்தா இந்த 10 ரூபாயை பஸ் சார்ஜுக்கு வச்சுக்க. இது எப்பவும் உன் கையில இருக்கட்டும். என்னமா அது? இது நம்ம குலதெய்வம்பா. இந்த கத்தியாலதான் உன் முப்பாட்டன் மானபங்க செய்ய போன ஒரு அயோக்கியனை நடு ரோட்லயே வெட்டி கொலை பண்ணாராம். உன் முப்பாட்டன் ஜெயிலுக்கு போனாலும் இந்த கத்தியை மட்டும் நம்ம வீட்லயே வச்சிருக்கம்பா. உனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் அப்ப இதை வெளியெடுத்தேன்னு வச்சுக்கோ. உன்னை கடிக்க வர்ற நாயா இருந்தாலும் சரி, வாழை ஆட்டிக்கிட்டே உன் காலை நக்கும். புறப்படு ராஜா. கொஞ்சம் இரு, இன்னும் கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம். முடியுமா? என்ன ஓட்டுற நீ? முனிமா, என்ன ரோடு மேல ஓட்டுறியா, ஆள் மேல ஓட்டுறியா? கார ரோட்லயே நடக்கிற ரோடு என்ன உங்க அப்பம் போட்டதுன்னு நினைச்சியா? ஓஹோ, உங்க அப்பம் போட்டதா? எனக்கு என்ன தெரியும் உங்க அப்பா ரோடு போடுற மேஸ்திரி. பட்டிக்காடுன்னு நினைச்சேன். வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வாய் என்ன, கையை ரொம்ப நீளம்தான். ஒரு அடி அடிச்ச மண்டை டான் டான்னு பொழந்துரும். எங்க அடி? யார் கேட்டது? நான் தான். என்ன ஒரு அடி? அப்பா, நிஜமாவே டான்டான்னு இருக்கு. நீயும் வாங்கிடி. வாயை மூடு. என்ன பட்டிக்காடு நம்ம கிட்டே மோதுற? எந்த ஊர் உனக்கு? எந்த ஊரா? பஞ்சாப். முதல்ல இந்த பீடி தூக்கி போடு. கொமட்டுது. எதுக்கு போடணும்? ஏன் வாயி ஏன் பீடி? இடியட். பாலைஸ் கப்பை ஏய், சார். ஐஸா போயா? ஐஸ்கிரீம். ஐஸ் என்னடி இப்ப என்ன செய்யற பாரு. ஐஸ் பாலைஸ் கப்பை. ஏய் நில்லு. கப் எனக்கு. என் பாரு ஆரஞ்சு. அட, இந்த புள்ளைங்க ஐஸ்கிரீம் பார்த்தது இல்லையா? எப்படி அலையுது பாரு. ஏன் நீ திங்க மாட்டியா? ஏன் தர மாட்டேன். அப்ப வாங்கு. அது பணம்? அந்த கவலை உனக்கு எதுக்கு? வாங்க. பணம் கொடுக்கும் போது நான் வேண்டாம்னு சொன்னா மொத்தத்தை சாப்பிடுறேன். தம்பி அப்படியே எடு. நாங்க பிரமாதம். ஏய், கார்ல உட்காருங்கடி. என்ன அவ்வளவுதானா? இருந்தா கூட இந்தா, நான் வாங்குனதுக்கு பணம். சார் உங்க காசு? முனிமா தரோம். அம்மா காசு கொடுங்கம்மா. நான் ஏன் தரணும்? தின்னது யாரோ அவங்களுக்கு கேளு. முனிமா, என்ன இது அநியாயம்? அநியாயம் இல்ல ராஜா, உனக்கு ஒரு பாடம். நீ ஐஸ் தின்னங்கிறது உண்மை. பணத்தை நீதான் கட்டணும். என்ன அப்படி பாக்குற? முதல்ல காசை எடு. பணமா எடுத்துட்டு வரல. எடுத்துக்கிட்டு வரலையா? அப்புறம் எதுக்கு ஐஸ் எத்துன? காசை கொடுக்கறியா இல்லையா? கையோடியா? நான் சொல்றல எடுத்துட்டு வரலன்னு. இந்தா வேண்டாம் பாத்துக்கோ. பையில இருக்க குடு ராஜா, குடு. உனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்த கத்தியை கையில எடுத்தீனா தாத்தாவோட இந்த கத்தி உன்னை நிச்சயம் காப்பாத்தும். ஆர்டிஸ்ட கூட்டு வரதுக்கு வழி இல்ல. லொகேஷனுக்கு மட்டும் வந்துட்டீங்க. என்னையா டூப் ரெடியா? ரெடி சார். குதிக்க சொல்லியா? ஸ்டார்ட் சொல்லியா? ஸ்டார்ட் கேமரா ரன்னிங் ஆக்ஷன். போலீஸ் சொன்னது இங்க வந்து விழுந்துட்டேன். ஓகே, வெரி குட். ஹீரோ எல்லாம் தூக்கி சாப்பிட்ட மேன். கை குடு மேன். சார் நான் ரெடி. எங்க குதிக்கணும்? அவன் யாரு? அவன் தான் ஒரிஜினல் டூப் சார். அப்ப இவன் யாரு? சார் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாதீங்க சார். நான் இனிமே ஐஸே சாப்பிட மாட்டேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விட்டுருங்க சார். உன்னை நான் விடவே மாட்டேன். மாஸ்டர், நம்ம கம்பெனி டூப் இவன் தான் சார். ஹீரோ டிரஸ் வேற, இவன் டிரஸ் வேற சார். பரவாயில்ல, ஹீரோவை மாத்து. டூப்பை நான் மாத்த மாட்டேன். தம்பி, நீ ரொம்ப அற்புதமா பண்ணிட்ட. எத்தனையோ பேர் வர்றாங்க, வந்த சுவடு தெரியாம ஒரே வருஷத்துல போயிடுறானுங்க. நீ எங்க கூடவே இருந்துற. நானா சார்? நான் சூப்பர் சுப்ராயன், ஸ்டண்ட் மாஸ்டர், கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன். ஹலோ சார். கையே என்னவா பஞ்சவர்ணக்கிளே? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணாலும் கேளு. இந்த பழம் வேணுன்றியா? பழுத்த பச்சை பழம் இதா.
ககா கடி கதா கம் கபா கடி கச்சி கசோ கல் கரி கயா. இதான் உன்கிட்ட தொல்லை. கா பாஷையில கொன்னுடுவியே, தாய் பாஷையில பேசு. இந்த லெட்டரை படிச்சு சொல்றியா? யார் யாருக்கு எழுதுனதோ? ஜெயராஜ் அவங்க அம்மாவுக்கு எழுதிருக்காரு. நான் லபக்குன்னு அடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதாவது எழுதிருக்காரான்னு பாக்கணும். என்னவோ இழிக்கிற. அவன் சினிமால டூப்பா சேர்ந்துட்டானா? என்ன விசாரிச்சு என்ன எழுதிருக்கான்னு சொல்ல மாட்டியா? உன்னை விசாரிச்சு ஒரு வார்த்தை கூட எழுதல. அது சரி, பட்டணம் போன அவனை நினைச்சு துடிக்கிறத விட்டுட்டு நம்ம ஊர்லயே இருக்கிற என்ன உன் இதயத்துல அடிச்சுக்கோ. கிழிஞ்சது. எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல. அப்படி சொல்லாத. உன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பொண்ணு பார்க்க வரப்ப தலை குனிஞ்சு உட்காரணும். இப்படித்தாமா என் கல்யாணத்துல நான் கூட மணமடியில தலைய குனிஞ்சு உட்காரலன்னு எங்க ஐயா என்ன உள்ள கூட்டிக்கிட்டு போய் 4 மொத்து மொத்தினாரு. பிள்ளையாண்டம் பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணுமா? மாப்பிள்ள சார்புல பேசத்தான் நாங்க வந்திருக்கோம். இதுல மாப்பிள்ளை யாரு? நான் தான். உங்களுக்கு பதிலா அவங்கதான் பேசுவாங்களா? ஆமா, நாங்கெல்லாம் ஒண்ணுதான். என்ன செஞ்சாலும் சேர்ந்தே செய்வோம். ஓஹோ, நீங்க 4 பேரும் திரௌபதி ஆட்ட ஒருத்தைய தேடுறீங்கன்னு சொல்லுங்க. தங்கச்சி கொஞ்சம் இருங்கண்ணா. உங்க இஷ்டப்படியே நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன்ல. கட்டிக்கு போறவருக்கும் எனக்கும் மனசு தெளிவா இருக்கணும் இல்லையா? ஆமே, கரெக்ட் மிஸ்டர் முகுந்தன். வெல், தாய் குலத்தை பத்தி உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. சொல்றேன். சமைக்கணும், பெத்துக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் புருஷனோட ஆசையை தீக்கணும், புள்ளைய தாங்கணும். எக்ஸாக்ட்லி. பொண்ணுங்களை எந்திரமா நினைக்கிற ஆம்பளைங்களை நான் எதிரிகளா நினைக்கிறேன். கெட் அவுட். பாலு, என்ன இது? நான் பேசுற வரைக்கும் யாரும் பேசாதீங்க. நீ சுதந்திர போராட்ட காலத்துல பெண்கள் வீராங்கனைகளா இருந்தாங்க. ஆனா இப்போ தாலி கட்டினவள பதிவிரத உத்தமி ரத்னவனு வகை வகையான பட்டங்களை தந்து ஆம்பளைங்க செஞ்சு சாலையை கொள்றானுங்க. நோ, என்ன பேச விடுங்க. காந்தாரி மைந்தன் துரியோதனனும் குந்தி மைந்தனும் தாயாரோட பேர் சொல்லி கூப்பிட்ட காலம் போய் தகப்பன் பேர் சொல்றது கூட இல்ல. ஆனா இப்போ புருஷனோட இன்சிலையும் புருஷனோட குலமும் புருஷனோட மதத்தோட பேரும் போட்டு கல்யாணத்தோட கைதி ஆக்கிடுறாங்க. ஐ ஹேட் திஸ். கெட் அவுட். தங்கச்சி போலாம். நில்லுங்க. நல்லா இருக்குமா? நீ ரோஷக்காரின் காட்டுறியா? நீ திருந்தல இந்த ஜென்மத்துல உனக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். என்ன சொல்றீங்க? என் அதிகாரத்துக்கு பணியிற ஒருத்தன், என் பேச்ச மதிக்கிற ஒருத்தன், என் கண்ண செய்வல் அடங்குற ஒருத்தன் கண்டிப்பா வருவான். எஸ், பானு ஸ்பீக்கிங். ஓ, ஐ எம் சாரி. இப்பவே அனுப்புறேன். ஏ குமஸ்தா. அம்மா, மெட்ராஸ் ஹோட்டல்ல ஒரு 10,000 ரூபாய் பாக்கி இருக்குதான். உடனே அனுப்பி வை. நில்லுங்க. என் அனுமதி இல்லாம இந்த வீட்டுல இருந்து யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது. யார் கொடுத்தது உனக்கு இந்த உரிமை? இந்த வீட்டுக்கு நீ என்ன மகாராணி நினைச்சுக்கிட்டியா? மகாராணி இல்லம்மா, நான் உன் அண்ணி. நேகிதியா இருந்த உன்னை பட்டினியோட போராடின மேல கருணை காட்டி என்னோட அண்ணிய ஆக்கி வச்சது நான். என்கிட்டயே பணக்கார அதிகாரத்தை காமிக்கிறியா? குமஸ்தா, பணம் எடுத்துட்டு வா. குமஸ்தா, நீங்க பணம் எடுக்க வேண்டாம். நான் சொல்றேன், உங்க வேலையை பாருங்க. இது ஏன் ஆஸ்தி, ஏன் வீடு? நான் நினைச்சேன் இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போட சொல்ல. ஜாக்கிரதை. எங்க கொஞ்சம் சொல்லு. ஆறுமுகம், சுப்பராஜ், அனுசையாமா, முதல்ல இவளை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கவனிச்சி அம்மா உன் நிலைமைய? இப்ப கூட நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உன்னை வெளியே அனுப்ப முடியும். என்னடி சொன்ன? அவ சொன்னதை கேட்டியா? I don't care. என்னை இன்சல்ட் பண்ண எனக்கு தாங்காது. நான் யாரை நினைச்சேன்? மல்டி மில்லியனர் ரத்னவதியோட ஒரே பொண்ணு. இவளுக்கு பாடம் கத்து கொடுக்கல. நான் ஒரு பொண்ணு இல்ல. பாடம் கத்துக்க வேண்டியது இவன் இல்ல, நீதான். இவகிட்ட நான் பாடம் கத்துக்கணுமா? நான்சென்ஸ். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை அனுப்பி வை. பானு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வெளியே போக சொல்றதுக்கு இவன் ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. ராணி என்னோட பொண்டாட்டி, உன்னுடைய அண்ணி, இந்த வீட்டு மருமக. இங்க இருந்து வெளியேற வேண்டிய அவசியம் வந்தா நீதான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். எந்த பிரயோஜனம் இல்லம்மா. இந்த ஆஸ்தியை உன் கைக்கு மாத்துறது என் கையில இல்லம்மா. என்னது? நீ மேரேஜ் செஞ்சுக்கலாம், ஆஸ்தியை பிரிச்சுக்கிட்டு வெளியே போறதுக்கு வழி இல்லைன்னு போகும்போது உங்க அப்பா இந்த உயிர் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாருமா. கிழிச்சு வெளியே போடுங்க. தெருவில் தெரியற ஒருத்தர் எழுதுற லவ் லெட்டர் நினைச்சுக்கிட்டியா கிழிச்சு போறதுக்கு? இத கிழிச்சுட்டா குடும்பமே மூழ்கிடும். இது ரிஜிஸ்டர் தஸ்தாவேஜ். அப்ப என் பிரச்சனைகளுக்கு பரிகாரம்? சீக்கிரம் லட்சணமா மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லது. ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். குட் மார்னிங் மேடம். என்ன மிஸ்டர் கோதண்டம்? நீங்க என் மாமா கூட பேசுறது எல்லாம் கவனிச்சேன். உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லலாம்னு வந்தேன். சீக்கிரம் சொல்லுங்க.
மேரேஜ் செய்யாமலேயே உங்க ஆட்சி உங்ககிட்ட வர ஏற்பாடு நான் செய்யறேன். எப்படி? குரூப் மேரேஜ் தான். குரூப் மேரேஜா? டிரைவர் வரங்குரு, நீ வந்த அன்னைக்கு இவ்வளவு சூப்பர் ஆடுவேன் தெரிஞ்சிருந்தா போன நிலவெல்லாம் கைக்கு வந்துட்டு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அம்மா. ஏய் அம்மா ஜாக்கிரதை பார்த்து கூடவே இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லு. என்ன முடியுமா? என்ன அது ஆம்பளைக்கு குளிக்கிற இடத்துல என்ன ரவுடிங்க துரத்திட்டு வர்றாங்க? ஓஹோ, இது ஒரு நாடகமா? மரியாதை இறங்க, இல்ல கத்திடுவேன். இது நாடகம் இல்லையா, நிஜமாதான். பாரு எங்க தல பாரு. நீ எல்லாம் செஞ்சிருப்ப, இல்லன்னா அவங்க அவனை துரத்துறாங்க. உள்ள போ சொல்றேன். என்ன உள்ள போங்கிற? கல்யாணம் ஆகாத பொண்ணு யாராவது பார்த்தா? உள்ள போய சொல்ல. என்ன உள்ள போய. யாரா இது? தேனிலுக்கு வந்த கூட்டத்துக்கு பாத்ரூமே அசிங்கப்படுத்துறாங்க. வாங்க போலாம். ஐயோ, இப்ப நான் போறதுக்கு வழி ஏதாவது பிளான் பண்ணுமே. பாக்கலாம் பாக்கலாம். நீ வாங்கி தாயே. 2 ரூபாய் தானே? சாமியோ கிளுகல கிடைச்சிருச்சு. பச்சி அப்படின்னா பச்சி குறத்தி. என் கைய நான் பிடிச்சேன், உன் கையா பிடிச்சேன். ஓஹோ, கிண்டலா? சரி, இப்ப நான் உன் கை பிடிக்கட்டுமா? தேங்க்ஸ். அன்னைக்கு உங்களை போலீஸால விரட்ட வச்சேன், ஆனா இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டீங்க. தேங்க்ஸ் a lot. நானும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு போலீஸ பார்த்து பயந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையே. புதிய வாழ்க்கையா? என்னது? சினிமாவுல ஹீரோக்கள் செய்யற மாதிரி எல்லாம் செய்யறது. ஓ, டூப்பா? அதை எப்படி வேணா சொல்லுங்க. எங்க கிட்ட இருக்கிற மனோதைரியத்தையும் எங்க கிட்ட இருக்கிற தேக பலத்தையும் காமிக்கிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். மேரேஜ் ஆகலனாலும் உங்க ஆட்சி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஏற்பாடு நான் செய்யறேன். எப்படி? குரூப் மேரேஜ் தான். அதோ அவன்தான் நான் சொன்ன டூப். ஓகே, நீங்க விடுங்க. பொறுப்பையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப பாருங்க. மிஸ்டர் மிஸ்டர் மிஸ்டர், கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா?
நானா எதுக்கு? வாங்க காட்டுறேன். என்னது? வாயா. ஏய். அங்க பாருங்க. ஹலோ முனிமா. என்ன தேடி வந்துட்ட? உங்ககிட்ட ஒரு சின்ன மேட்டர் பேசணும். என்ன மேட்ரு? ஒண்ணும் இல்ல, உன் ஃபைட்ட பார்த்ததுல இருந்து. உனக்கு தூக்கம் வராம போயிடுச்சா? என்னது? எங்க ஊர்ல கௌரின்னு ஒரு பொண்ணு இப்படிதான் உன்ன மாதிரியே என் கம்பு சண்டை பார்த்ததுல இருந்து. வெரி குட். உனக்கு வாழ்க்கையில லட்சியம் ஏதாவது இருக்கா ராஜா? கோயில் இல்லாத ஊர் இருக்கா? ஆசை இல்லாத மனுஷன் இருக்கானா? எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. என்ன அது? ஒரு ஏக்கர் நிலம், அதுல கரும்பு தோட்டம், மத்தியில கிணறு. கொடுக்க முடியுமா உங்களால? இல்லன்னா போயா. 3 நிமிஷத்துல ஏற்பாடு செய்யறேன். உங்க ஏற்பாடு எனக்கு அதுக்கு. என் மனசுல தைரியம் இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு, நான் தான் சம்பாதிக்கணும். அதுதான் எங்க அம்மாவோட விருப்பமும் கூட. அது சரி, அதெல்லாம் உன் கைக்கு கிடைச்சிட்டா எங்களுக்கு என்னப்பா செய்வ? அதுக்காக தான் நம்ம மெட்ராஸுக்கு வந்தேன். ஓகே, ரெடி டேக். ஏமா ஏமா எப்பா ராகவா, தம்பி எங்கடா இருக்கிற? அம்மா ராணி, சீக்கிரம் வாங்குறேன். வாங்க சீக்கிரம். என்னாச்சுமா? என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். மாலை மாலை சரியா இல்ல. ஸ்டுடியோ செட் ஆர்டர் இருக்குது. நம்ம வீடா? நம்ம வீடு இல்ல, என் வீடு. ஓஹோ. நெல்லு யாரு இவ? என்ன இதெல்லாம்? புரியல? நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிஜமாவா? ஆமா, ஒரே நாள் எங்க 2 பேர் மனசு சேர்ந்து போச்சு. அதனாலதான் திடீர்னு 2 பேரும் மாலையை மாத்திட்டோம். எப்படி கரெக்டா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னடி சொல்ற நீ? எவனோ மூஞ்சி முகம் தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திடீர்னு நடுவிட்ட ஜோடியா வந்து நிக்கிறிய? யார கேட்டு இப்படி எல்லாம் செஞ்ச? அது இல்ல அத்தை. இவங்க எனக்கு அத்தையா பாட்டியா? சின்னம்மா. ஓஹோ, அதுல சின்னம்மா, உங்க நிலத்துல இருக்கிற நெல் விளைஞ்சு அறுவடைக்கு தயாரான உடனே அறுக்கிறதுக்கு வேற யாராவது கேட்கணுமா? அதே மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஊர்ல எல்லாரும் கேட்கணுமா? எப்படி நம்ம பேச்சு? நாட்டு பிறந்தானே. எங்க நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? பூக்கூடையில. பூக்கூடையா? அதான் பூக்கூடையில இருந்து மாலை எடுத்து தெய்வ சாட்சியா மாத்திக்கிட்டோம். அப்ப தாலி போட்டுக்கலையா? சம்பிரதாயங்களுக்கு தலை வணங்குறவங்க தான் தாலி வாங்கணும். நாங்க லட்சியங்களுக்காக வாழறோம். நான் அவரை காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரு. அதனால மாலையை மாத்திக்கிட்டோம். நீ மாலையை மட்டும் மாத்திட்டு இருந்தா பரவாயில்லையே, ஆனா நம்ம குடும்ப மானத்தெல்லாம் காத்துல பறக்க விட்ட. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் மாலையை மாத்திக்கணுங்கிற அவசியம் என்னமா வந்தது? நீங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. என் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இனிமே என் ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி தந்துட்டா நாங்க 2 பேரும் போயிடுறோம். ஆஸ்தி அனுபவிக்க மாலை மாத்திக்கிட்டா போதாது, இதுக்கு சட்ட ரீதியான ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? சட்ட ரீதியா நடந்த மேரேஜ் தான். கடவுள் சாட்சி இருந்தாரு. இருக்கலாம் தங்கச்சிமா, ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். டேய், இப்போ ஒண்ணும் கட்டடல. இவங்களை இப்பவே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் கையெழுத்து போட்டுட்டு கூட்டிட்டு வரலாம்ல? என்னது மேரேஜா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா? என்ன முனிமா, என்ன வளர்றாங்க? மெதுவா பேசுங்க. சரி ஆகட்டும், ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கிறோம். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன முனிமா, உன் ஆளுங்க ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கறாங்க, நீ என்னடா சரின்னு தலையாட்டுற? நான் தான் உனக்கு தாலியை கட்டிட்டேன் இல்ல? அதெல்லாம் கிடையாது. அங்க கையெழுத்து மட்டும்தான் போடுறோம். என் ஆஸ்தி என் கைக்கு வந்ததும் அக்ரிமெண்ட் அம்பேல் ஆயிடும். என் அக்ரிமெண்ட் பிரகாரம் ஏக்கர் நிலம், கரும்பு தோட்டம், மத்தியில கிணறு, அப்புறம் கைப்பம். சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்ல. ஏய், என்ன செஞ்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தம் அடிக்கிறேன். அது சரி, படுக்க மேல படுத்துட்டு இருக்கீங்க. அவங்க படுக்க சொன்னாங்க, படுத்துட்டேன். நான் இப்ப எழுந்துருங்கிறேன். எழுந்துரு. எழுந்துட்டேன். இப்ப என்ன செய்யணும்? நீ யாரை நினைச்சிட்டு இருக்க? டூப்புன்னு. கரெக்ட். டூப் புருஷனா இருக்கிறத விட்டு ஒரிஜினல் நினைச்சிட்டு ஓவரா நடிக்க கூடாது. ஓகே? ஓகே, ரெடி டேக். நீ என்னோட புருஷங்கிற ஒரு எண்ணம் உன் புத்திக்கு வரவே கூடாது. எனக்கே வருது. எனக்கு தேவையெல்லாம் ஏக்கர் நிலம், கரும்பு தோட்டம், மத்தியில பால். ரொம்ப அறுத்துட்டேனா? சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அந்த தலையணி துப்பட்டி எடுத்துட்டு போயிடு வெளியே. எங்க? என் ஊருக்கா? இல்ல, பக்கத்துல பால்கனி இருக்கு, அங்க படுத்துக்கிறதுக்கு. பனி விழுந்தா? துப்பட்டியை போத்திக்கோ. மழை வந்தா? நனைஞ்சிரு. நல்லா கேட்டுக்க, என்ன மழை வந்தாலும் கதவு தட்டக்கூடாது. அப்புறம் எனக்கு சளி பிடிச்சா? அதுக்கு நான் மருந்து தரேன். ஓஹோ, அதுக்கெல்லாம் கூட மருந்து வச்சிருக்கிறியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நாள். எனக்கு ஏதாவது கனவு வந்து அதுல ஏதாவது நடந்துட்டா அப்புறம் கதவு தட்டலாம்ல? ஓவரா பேசாதே, போய் படு. சரி, எனக்கு கொஞ்சம் பால் தருவியா? அங்க கிளாஸ்ல இருக்க, எடுத்து குடி. ஏத்துக்கிட்டே. என்ன? பால் ஒரே தனியா இருக்கு. நம்ம பால்காரன் மாத்திரு. நம்ம இல்ல, ஏன் பால்காரன்? பேச்ச குறைச்சிட்டு போய் படு. படு படுன்னு வேற என்ன அர்த்தம்? தூக்கம் வந்தாதானே? கண்ணு முடிக்கிட்ட தானா வரும். வெளியே போ.
என்ன இவளா இருக்கா? புருஷன்காரனை வெளியே படுங்கிறா. ஹலோ, லாயர் சின்ரா ஸ்பீக்கிங். லாயர் கோதண்டம் கிட்ட கொடுங்க போனேன். கோதண்டமா, என் வீட்டுல உட்கார்ந்து தண்ட சொர்த்திக்கிற உனக்கு போன். 1 minute. ஹலோ, என்னம்மா எங்க இருந்து? சாந்தி முகூர்த்த அறையில இருந்தா. சாந்தி முகூர்த்த அறையில இருந்தா அங்க இருந்து போன் செய்ய கூடாதுமா. நான் ஒண்ணும் லூஸ் இல்லையா, டூப் புருஷனை போய் வெளியே படுன்னுட்டேன். இனிமே என் ஆஸ்தி எல்லாம் என் பேர்ல டிரான்ஸ்பர் செய்யணும். அதை செஞ்சா கேவலம் ஆஸ்திக்காக தான் அந்த ஆளு மேரேஜ் செஞ்சுக்கிட்டேன்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்கம்மா. அட்லீஸ்ட் 1 வீக் அது ஆகட்டும். இந்த ஆள் ஒரு தொல்லை முரட்டு மனுஷனா இருக்காயா, சீக்கிரம் இங்கிருந்து ஒழிச்சு கட்டணும். தப்புமா. குட் நைட். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் கிளைண்ட் கிட்ட. ராகவன் தங்கச்சி பானுமதி கூடவா? எஸ். அவ ஏன் கிளைண்டா? இப்ப என் கிளைண்ட். என் குடும்பத்துல இருந்துகிட்டு என் தலையிலே முளை அரைக்கியா? இது ஒண்ணு சொன்னீங்கல்ல சம்பாதிக்க சொல்லி, அதான் உங்ககிட்ட வந்து ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்காகவா? மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட்டா. ரொம்ப என்னது விளக்கண்ண குடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு மூஞ்சி. ஓஹோ, நம்ம கை பட்டதுனாலயா? இருக்காதா பின்ன? இதென்ன சாதாரணமான கையா? டூப் கை. டூபா? என்னங்க, எல்லாரும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்காங்க. உங்க ஜோக்கெல்லாம் மூட்டை கட்டிட்டு சாப்பிட உட்காருங்க. ஓகே, ரெடி டேக். போடு. பொண்ணு பக்கத்துல சேர்ந்து உட்கார் ராஜா. உட்கார்ந்தா என்ன தெரியுமா சினிமா? நான் டிபன் சாப்பிட்டு இருப்பேனா, பானு என்ன கண்ணாலே கொன்னுடுவா. சிரிச்சுட்டா. இன்னொரு ஜோக் சொல்றேன். பானுமதி, என்னங்க இந்த நேரத்துல கொஞ்சம் சைலண்டா இருங்க. ஆறுமுகம், ஐயாவுக்கு டிஃபன் போடு. ஐயாவுக்கு தான் எந்த டிஃபன் கொடுக்கணும்னு தெரியலங்க. நேத்து சாதம் பிடிக்கும், பெரிய வெங்காயம் பிடிக்கும், கூடவே வறுத்த பச்சை மிளகாய் பிடிக்கும். இன்னும் சொல்லணும்னா நேத்து வச்ச மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஏன் காலை மிதிச்ச? போர் அடிக்கிறதுல பெரிய ஆளாயிடுவீங்க போல இருக்கு, அதனாலதான். சித்தி, இவரு ஜோக்க கேட்டுதான் எனக்கு லவ்வே வந்தது. எனக்கு புரியுதுமா. நான் கூட உன் சித்தப்பா சொன்ன ஜோக்குல விழுந்துதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ, ஆனா அநியாயத்துக்கு அவர் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் என் வாழ்க்கையே ஜோக் ஆக்கிட்டாரு. இவர் அப்படியெல்லாம் ஓட மாட்டாரு இல்லைங்க. ஆமா, நான் போறதா சொல்லிட்டு தான் போவேன். திருட்டு தானே எனக்கு தெரியாது. அப்பா, திருப்பியும் ஜோக்கா? ஆமா, மறுபடியும் ஏன் மிதிச்ச? ஒரு ஜாலிக்கு தான், சாப்பிடுங்க. சாப்பிட்டது போது எந்திரிங்க. சாப்பிட முடியாது. ஒரு வேலை இருக்கு, வாங்க சொல்றேன். எதுக்கு என் மானத்தை வாங்குற? உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது, ரொம்ப கவனமா இரு, நீ ஒரு டூப்னு இந்த வீட்டுல தெரியக்கூடாதுன்னு. யோ, இப்ப என் அண்ணனும் கையெழுத்து போடலன்னு எனக்கு ஆஸ்தி கிடைக்காது, ஆஸ்தி வரலன்னு நான் உனக்கு சொன்ன பணமும் கிடைக்காது. அதனால யாருக்கும் சந்தேகம் வராத வகையில இந்த வீட்டுல ஒழுங்கா நடந்துக்க. நம்ம வேலைக்காரங்க கிட்ட எஜமான நடந்துக்க. அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி நின்னே பேசணும். தாலி கட்டின உங்ககிட்ட நான் தள்ளி நிக்கணுமா பானுமதி? மரியாதைய தெரிஞ்சுக்க. சரி, கரெக்ட். வேலைக்காரங்கிட்ட எஜமானாட்டம் நடக்கணும்னு சொன்னால. என்ன பண்ற? மிதிக்கிறேங்க. நீ இப்படி மிதிச்சா 3 நாள் ஆனா கூட மண்ணு குழையாதுப்பா. தள்ளு, நம்ம கிட்ட விடு மிதிக்கிற வேலை எல்லாம். பார், ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. எமோ என்னங்க, என்ன பண்றீங்க நீங்க? பார்த்தா தெரியல, மிதிக்கிறேன். அதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, நீங்க ஏன் செய்யணும்? சரிக்கணும்ல. நீ வா, 2 பேரும் சேர்ந்து உழைச்சா சீக்கிரம் குறைஞ்சிடும், வேலை சீக்கிரம் ஒழிஞ்சிடும். உள்ள வாங்க, பேசிக்கிறேன். என்னாச்சு உனக்கு? படுக்கல தள்ளுற? மூடு வந்துருச்சா? ஓகே, ரெடி டேக். உனக்கு மூளை இருக்கா? இங்க பார் முனிமா, புருஷனா நடிக்கத்தான் நான் ஒத்துக்கிட்டேனே தவிர நிஜ புருஷனாட்டம் திட்டு வாங்குறதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன பண்ண உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற? வேலைக்காரங்க முன்னால எஜமானாட்ட இரியா சாமி எச்சரிக்கை பண்ணா அவங்க கிட்ட போய் சரி சமமா வேலை பாக்குற. தெரிஞ்ச வேலை செய்யறதுல தப்புன்னு இருக்கு. ஐயா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துல கோவப்பட்டீங்கன்னா நமக்கு தாங்காது. என்ன செஞ்சிருவேன்? அது என்ன செஞ்சிருவேன்? தெரியணும், அவ்வளவுதானே.
கொஞ்சம் இரு. நான் இன்னைக்கே கிளம்புறேன். நிலமும் தோட்டமும் உனக்கு வேண்டாம்? கேவலம் கொஞ்சம் பணத்துக்காக உன்கிட்ட மானங்கிட்ட படைக்க சொல்றியா? உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. வேற டூப் பாத்துக்க. இந்த வாசலை தாண்டக்கூடாது. இங்க பாரு மணிமா, எனக்கு வெறி வந்தது. எல்லா விஷயத்தையும் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன். எங்க போயிடுவேன்? நெல்லு. எங்க போற? எங்க இருந்து அந்த இடத்துக்கு உண்மையை சொல்லு. யாரு நீ? சினிமாவில டூப் போடுறவன். வாழ்க்கையில டூப் புருஷன் நடிகர் பானுமதி கேட்டதும் ஓகே ரெடி டேக்கு நீங்க வந்தேன். ஆனா எடுத்ததும் பிடிச்சதுக்கு அவமானப்படுத்துறது, அசிங்கமா பேசுறது, அட போங்க, இதான் நமக்கு ஒத்துறாது. வெளியே போறேன்னு சொல்றியா? ஆமா, கட்டின வேஷத்தை கலைச்சிட்டு வந்த வேஷத்தோட வெளியே போறேன். இந்த நாடகம் நடிக்க பானுமதி உனக்கு என்ன தரேன்னா? 1 ஏக்கர் நிலம், அதுல கரும்பு தோட்டம், மத்தியில கிணறு, தேவைப்பட்ட போரிங் பம்பு இல்லன்னா கை பம்பு. அப்படின்னா அதெல்லாம் வாங்காமே வெளியே போறாங்க. இத்தனை நாள் உன் தங்கச்சி கிட்ட வாங்கினது இதோ பைய கிழிஞ்சிருச்சு. ஆமா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு இல்ல? ஆமாமா, அதெல்லாம் ஒரு கப்சா. அது நீ சொன்னா சரியா போயிடுமா? பானுமதிக்கும் உனக்கும் முதலிரவே நடந்திருக்கேன். போய் நாங்க 2 பேரும் இதோ இவ்வளவு தூரம் தள்ளி இருப்போம் அப்படின்னு நீ சொல்லலாம். ஆனா ராத்திரி பூரா ஒரே அறையில இருந்த ஒரு ஆம்பளைக்கும் பொண்ணுக்கும் மத்தியில எந்த சம்பந்தமும் இல்லைன்னா உலகம் நம்புங்கிறியா? நம்ப போறேன். எனக்கு என்ன ஒப்பந்தம் தான். நான் எப்பவும் ரூம் வெளியே தான் படுப்பேன். இப்படி எல்லாம் எத்தனை பேர்கிட்ட சொல்லி நம்ப வைக்கிறதே? அப்படியே நம்பாதவங்களை என்ன செய்வே? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என் தங்கச்சியோட மானம் என்னாகும் யோசிச்சு. தற்செயலா தாலி கட்டினாலும் அந்த தாலிக்கும் இந்த சமுதாயத்துல ஒரு தகுதி வந்துடும்னா அக்னிய சாட்சியா வச்சீங்களோ, அம்மி மிதிச்சு அருந்ததியை காட்டினீங்களோ எனக்கு தெரியாது. ஏதோ காரணத்துக்காக பானுமதி உங்களுக்கு மனைவி ஆயிட்டா. என்னது? ஆமா. ஐயோ, இந்த வலையில என்ன மாட்ட விடாதீங்க. நான் போறேன். நீ போயிட்டா பானு நிலைமை வேற மேரேஜ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டு எங்க வீட்டு பொண்ண மறுபடியும் கட்டிக்க சொல்றீங்களா? ஒருவேளை நீ நடிக்கிற சினிமாவில வேணும்னா இதெல்லாம் வரும். இப்ப நான் என்ன பண்ணணும்? டூப் புருஷங்கிறத மறந்துட்டு நீங்க நிஜ புருஷன் ஆகணும். நிஜ புருஷனா? அம்மாடியோ, ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு செஞ்சவன் ஆயிடுவேன். இல்ல ஜெயராஜ், ஆஸ்திய அழகு உள்ள என் தங்கச்சி உன் பக்கத்துல இருந்தோம் நீ இவ்வளவு கௌரவமா நடந்திருக்கனா நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு புரியுது. நீ தப்பானவன் இல்ல, தயவு செஞ்சு உள்ள போ. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு இந்த குடும்பமானத்தை காப்பாத்துவாது எங்க பேச்சு கேளுங்கண்ணா. இங்கேயே இருக்கிறேன். ஆனா வாடகை புருஷன் தானே அந்த பானுமதி மூக்க உறிஞ்சுக்கிட்டே கிட்ட போஸ்ட் கொடுத்தாள்னா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். கரெக்ட், அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. இன்னையில இருந்து நீ அவ புருஷங்கிற அதிகாரத்தை தைரியமா உன் கையில எடுத்துக்க. என்ன செய்வியோ அவளை திருத்த வேண்டியது உன் பொறுப்பு. சொல்லிட்டீங்கல்ல, என்னங்க அவளை என் பின்னாடி சுத்த வைக்கிறேன். ஏய் பானுமதி, நான் உன் புருஷன். ஓம் முதலரவு சூப்பர் டாய் நமக. ஒரு குழப்பம் வரக்கூடாது நமக. சுதி சுத்தமா இருக்கும் நமக. என்ன இதெல்லாம்? டூப் புருஷன் வாழ்க்கை க்ளோசிங், உண்மையான புருஷன் வாழ்க்கை ஓபனிங். ஓகே ரெடி? என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா இருக்கு? சினிமா பாஷையில பேசுற? பைத்தியம் பிடிச்சது உனக்கு. பண பைத்தியம், மத பைத்தியம், அந்தஸ்து பைத்தியம், பைத்தியம். ஆஹா, ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து போவலின்னு சொன்னா அவன் மனசுக்கு புருஷனா? நீ டூப் புருஷன். அது நேத்தோட போச்சு. இன்னைக்கு என்கிட்ட மோதன என்ன செய்வ? முத்தம் கொடுத்துருவியா? கைய வச்ச என்ன செய்வ? நான் தான் பானுமதி. அம்மா நீங்களா? நான் திருட நினைச்சு பயந்தா போயிட்டேன். இந்த நேரத்துல வந்திருக்கீங்களா? ஏதாவது அவசரமா? ஆபத்தா தான் வந்தேன். என்ன ஆபத்தா? என்ன ரேட் செய்ய பார்த்தான். யார் அந்த அயோக்கிய? என் டூப் புருஷன். புருஷனா? பானுமதி அம்மா, உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. புருஷன் செஞ்சா அது ரேப் இல்ல, தாம்பத்தியம்னு சொல்லுவாங்க. நான்சென்ஸ். உடனே அவன் மேல அட்டெம்ப்ட் ரேப் கேஸ் போடுங்க, கைது செய்ய வைங்க. செய்ய வைக்கலாம். சமுதாயத்தோட பார்வையில அவன் அடுத்தவன் இல்லையே. என்ன இருந்தாலும் உங்க புருஷன். புருஷனே ஆனாலும் சரி, என்ன தொட்டு பேசக்கூடாது. அத கேட்க உரிமை இல்லையா நம்ம சட்டத்துக்கு? இருக்குமா? புருஷனா இருந்தாலும் சரி, கட்டினவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா அவன் உடம்புல கை வைக்க கூடாது. வச்சா அத பலாத்காரன்னு வாங்க. அந்த பாயிண்டையே பிடிச்சு கோர்ட்டு வழியா நோட்டீஸ் அனுப்புங்க. உடனே அனுப்புங்க. இந்த நேரத்திலயா? ஜட்ஜி தூங்குவாரு, அதுக்கு சட்டம் இருக்கு. பொழுது விடியட்டுங்களே. ஓகே, முதல்ல செஞ்சிடுங்க. வரேன். ஆகட்டும். ஒரு விஷயம் மறந்துட்டேன். நமஸ்காரம். என்ன இது நோட்டீஸ்? சரியா தானே படிச்ச? ஏன் அர்த்தம் தெரியாதா? வாய மூடு. கட்டின புருஷ தொட்டு பேசக்கூடாதுன்னு எந்த பொண்ணாலும் நோட்டீஸ் கொடுப்பாளா? நான் கொடுத்திருக்கேன்ல. அடே தம்பி, நீ இரு. இங்க பாருமா, கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஏதோ ஆஸ்திக்காகவும் காசுக்காகவும் தான் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அதை இந்த சமுதாயம் ஒத்துக்காதுமா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள மனுஷனா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல, நம்ம குடும்பத்தோட ரெஸ்பெக்டே போயிடுச்சு. அவளோட சேர்ந்து வாழறதுனா இரு, அதுக்கு இஷ்டம் இல்ல வீட்டை விட்டு போயிடு. ஆஹா, எவ்வளவு ருசியா இருக்கு. எந்த ஒரு கனியும். மிஸ்டர்,
மிஸ்டர்ல முனிமா உனக்கு மாஸ்டர். அது வரைக்கும் வந்துட்ட போல் இருக்கு. நீயும் உன் ஸ்டைலும் என் வயிறு பத்திக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு எரியுதா? இத தின்னு அடங்கிட. சீ, நீ கடிச்சதியா? புருஷன் பொண்டாட்டிக்கு மனமேடையிலே கொடுக்கறாங்களா, தெரியாதா? நீ என் புருஷன் இல்ல, டூ புருஷன் தானே உனக்கு எக்ரிமெண்ட் எழுதுனப்பவே சொல்லிட்டேன். அதெல்லாம் சரி, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுருக்கோமே. வா வா ஊஞ்சல் ஆடலாம். நீ ஒரு ஏமாத்துக்காரன் இப்ப புரிஞ்சு போச்சு. ஏக்கர் நிலம் மட்டும் கிடைச்சா சரின்னு கும்பிட்ட, இப்ப ஆஸ்தி எல்லாம் வருதுன்னு தெரிஞ்சதும் நீ ஒரு நாடகம் நடத்த ஆரம்பிச்சிட்ட. உனக்கு அந்த சந்தேகம் வரும்னா உன் ஆஸ்தி எல்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு எழுதிட்டு என் பின்னாடி ஒரு மூட்டை மட்டும் எடுத்துட்டு வா. உன் வீட்டுக்கு வர வேண்டிய கர்மம் எனக்கு ஏற்படல. தப்பு. தாலி கட்டினவனே புருஷன் முன்னாடி பொண்டாட்டி வரக்கூடிய புனிதமான பூமி நம்மளுது. நீ என் புருஷன் இல்ல இல்ல என்னமோ அன்னைக்கு கை நாட்டு வச்சுட்டேன்னு கொஞ்சம் விட்டா. இங்க பாரு, நீ என்ன தொட்டு கூட பேசக்கூடாதுன்னு லாயர் நோட்டீஸோட வந்திருக்கேன். லாயர் உன்னை கோர்ட்ல காப்பாத்துவாருங்கிறது உண்மையா இருக்கலாம், பெட்ரூம்ல இல்ல பைத்தியக்காரப்பா. அனுமதி. கவலைப்படாத, நான் யாரையும் பலவந்த செய்யறவல்ல. ஆனா ஜெயராஜ்ங்கிற என் புருஷன் மகா புருஷன் உன் வாயால 10 பேருக்கு சொல்ல வைக்கிறேன். நீயா வந்து என்ன கட்டி பிடிக்க வைக்கிறேன். கிடைச்ச கேஸ் நாளா ஆயிட்டா கேஸ் இல்ல, நம்மள வச்சாதிபதி ஆக்குற கேஸ். முதல்ல இந்த ஜிலேபியை தின்னு. முதல்ல நீ தின்னு. தின்னு. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. வயிற்றுக்குள்ள என்னென்னமோ பண்ணுதுங்க. உன் வயிற்றுல என்னமோ பண்ணுதா? இது அதான், இது அதான். யோ சின்னதா. மாமா மாமா வேண்டாம் மாமா. இங்க போட்ட தாண்டிட்டேன், பேச்ச மீறிட்டேன். நான் பேச்ச மீறினது தப்பு இல்ல, உங்க பொண்ணு குளிக்க மறந்துருச்சு. குளிக்க மறந்துட்டா? என்னது? என் பொண்ணு 4 மணிக்கு குளிக்க மறந்துட்டா? அது என்ன சத்தம்? அதேதான். என்ன காரியம் பண்ணிட்டேன். இந்த சந்தோஷமான நேரத்துல உன் வாயில் நான் ஏதாவது போடணுமேடா. என்ன போடலாம்? ஜிலேபி. நீங்க தாத்தா வாங்க போறீங்கல்ல, முதல்ல நீங்க தின்னுங்க. என்னடா கப்படிக்குது? நெய்யில செஞ்சதா இல்ல கிருஷ்ணா இல்ல துவச்சுதா? நல்லா பெரிய கடையில வாங்கினதுங்க. இத செஞ்சவனுக்கு ஒவ்வொன்னா புரியறதுக்கே 1 வாரம் பிடிச்சுதான். அப்பா இதான் கடைசி. அவங்ககிட்ட வேற ஜிலேபியே இல்ல. சரி, நான் உன் வாயில போடுறேன், நீ என் வாயில போடு. குட் மார்னிங் அங்கிள். ஓ பானுமதி, எப்போ இல்லாம நீ பேங்க் வந்திருக்கேம்மா? பணத்துக்காக. அது ஓகே, உன் அண்ணனை கேட்டா செக் போட்டு வர. யாருக்குமே சிரமம் கொடுக்க வேண்டாம், என் விவகாரங்களை நானே கவனிச்சுக்கலாம்தான். என்னம்மா இது, உன் புருஷன் கையெழுத்து இதுல இல்லையே? ஏன், அவர் கையெழுத்து கூட வேணும்? ஆமாம்மா, உன் அப்பா உயிர்ல இருக்கிற 4வது பாயிண்ட் பிரகாரம் உன் புருஷனோட கையெழுத்து வேணும். பாருங்க அங்கிள், எங்க அப்பா வாட்டும் நினைக்கிறவங்கள என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் நிறைய ப்ராப்ளத்துல இருக்கேன், நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவங்கெல்லாம் பணத்தை திருப்பி கேட்டு தொல்லை பண்றாங்க. வேணும்னா என் பேர்ல உள்ள எங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் தரேன், அதையாவது அடமானம் வச்சுட்டு 2 லட்சம் லோன் தருவீங்களா? வழியே இல்லம்மா, உங்க அப்பாவோட உயிர்ல இருக்கிற 5வது பாயிண்ட் பிரகாரம் உன் பேர்ல உள்ள ஆஸ்திகளை உன் இஷ்டத்துக்கு விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது. முயற்சியே செய்யாதீங்க. இப்படி ஒரு உயிரை எதுக்கு எழுதி வைக்கணும்? ஏமாத்துறதுக்கா? பணம் கொடுத்தவங்க கோர்ட்டுக்கு போய் என்ன அவமானப்படுத்தினா கூட அடமானம் வைக்க கூடாதா? ஏன் கூடாது? நீயும் உன் புருஷனும் ஜாயின் கையெழுத்து போட்டா இந்த வீடு என்னம்மா ஆஸ்தி அப்படியே விக்கலான்னு அழகா உயிர்ல எழுதி வச்சிருக்காரு. சீக்கிரம் இந்த ஜெயராஜ் கிட்ட லோன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட வைக்கணும். ஒரு ஐடியா சொல்லுங்க. சொல்லிட்டாருமா. தர்மாமீட்டர் வாயில வச்சுக்கிட்டா ஊன் தாண்டி வரும். எவ்வளவு? 15 ரூபாங்க. சரி, நான் அதை கேட்கல. ஜுரம் ஜுரம் 120ங்க. 120? சரி, அதை எடுத்துட்டு போய் தண்ணியில வை, டெம்பரேச்சர் குறையும். பாருங்கம்மா, நான் சொன்ன உருப்படாத யோசனையால குடும்பத்துல என் கௌரவம் போய் எவ்வளவோ குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கிடுச்சு. நானும் நீங்களும் உங்க அப்பா எழுதின உயில அழிக்க பாக்குறோன்னு மாமனார் என்கிட்ட சண்டைக்கு வராரு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா கிழவனும் என் மாமனார் கிழவனும் சேர்ந்து அப்புறம் 20 பெரிய லாரிகளை கலந்து யோசனை பண்ணி நீங்க வளர்ந்த பிறகு வர நிலைமைகளை யோசிச்சு அந்த உயிலை தயார் செஞ்சாங்களா. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து எங்கே இருந்து ஒரு டூப் புருஷனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த ஆஸ்தியெல்லாம் அழகான கற்பூர மாட்டை எரிச்சு போடவா பாக்குறோன்னு நிறைய திட்டுறாங்க. யாரு திட்டினாங்க? என்னதாங்க அம்மா, உயிலை இப்படி எல்லாம் நீங்க மீறினதுக்கு செக்ஷன் 520 பிரகாரம்
உங்களை ஜெயில போட்டுருவாங்க. வாடகை புருஷனை அழைச்சிட்டு வந்ததுக்கு செக்ஷன் 420 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அங்க களி உருண்டை, பருப்பு புளிச்சுக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே கூடாது. அதேதாமா நானும் நினைக்கிறேன். அந்த ஆள் கிட்ட இருந்து கையெழுத்து எப்படியாவது வாங்கணும் கோதண்டா. இப்ப அதான் வழியே. அந்த ஆளை கையெழுத்து போட வைக்கணும். என் முகத்தை பார்க்காதீங்க, யாராவது கூப்பிட்டு கேளுங்க. எஸ் மேடம். அந்த சைடு. ஏய். கையா கரு வேணும். என்ன சொல்லுது அந்த பொண்ணு? காபாஷையில பேசுதுமா. கவு கண் கபு கரு ககோ கரி கையன் கபே கரு ககோ கரி கையா கையை கண் ககே கஜே கையே கரா கஜ் கதே கரி கையு கம். மிஸ்டர் கோதண்டம், என்னது நியூசன்ஸ்? காபாஷையில சிரிக்கிறாமா. சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு சரிங்க, பேசினா புரியுற மாதிரி பேசுங்க. ஓகே ஓகே. இந்த பொண்ணு பேரு கவனிக்கிறாமா. இங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சவதான். ஓ, ஜெயராஜ பத்தி தெரியுமான்னு கேளுங்க. கௌரிமா, இங்க ஜெயராஜ்னு 5 அடி 9 அங்குலம் ஹைட்டு, 45 அங்குலம் செஸ்ட், 1.5 கஜம் நீளமுள்ள 2 கையும் இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன, ஜெயராஜோட உடம்பு எடை கூட எனக்கு தெரியும். 82 கிலோ. இது ரொம்ப ஜாஸ்தி. அவன் உடம்பு எடையெல்லாம் சொல்ற. முன்ன 2 பேரும் ரயில் ஸ்டேஷன்ல மெஷின்ல பாத்துக்கிட்டோம். அத சொல்லு. பாருமா ககோக்கரி, இப்போ ஜெயராஜ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும். எங்க 2 பேரையும் அவர்கிட்ட அழைச்சிட்டு போறியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஜெயராஜ் உங்க அக்ரிமெண்ட்ல எதுக்காக கையெழுத்து போடணும்? அதெல்லாம் பெரியவங்க விஷயம். உனக்கு அதை புரிய வைக்கிறது கஷ்டம். சரி, பெரியவங்களை கேட்டுங்க. போங்க. ககோக்கரி 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 ககோக்கரி, நில்லு நில்லு நில்லு. பாருமா, என்ன விஷயம்னா, அதோ அந்த அம்மா பேரு பானுமதி. ஆசிக்காக ஜெயராஜ திருட்டுத்தனமா கல்யாணம் செஞ்சுட்டாங்க. ஓஹோ, இதான் டூப்பான பொண்டாட்டியோ? உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். ஜெயராஜ கட்டிக்க போற பொண்ணு நான் தானே. சரி, நீ உன் ஜெயராஜ் கையால எங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு போயிடுறோம். நீ உன் ஜெயராஜ கட்டிக்கலாம். சரி, முதல்ல நான் போறேன், கொஞ்சம் பொறுத்து நீங்க வாங்க. அம்மா, கஜே கைய கரைய கஜ். மன்னிக்கணுமா, இந்த ஜெயராஜ் சாதாரண ஆள் இல்லம்மா. ஏன்? அந்த பொண்ணு கூட ஜெயராஜ் ஏன் புருஷங்கிறா. ஊருக்கு ஒரு டெப்போ போல இருக்கு பெரிய மனுஷனுக்கு. சரி, விஷயம் என்னாச்சு? கொஞ்சம் பொறுத்து வந்தா போதுங்கடா. வாங்க பின்ன. சரி. என்னங்க என்னங்க? அட, உங்களை தான். பானு. ஓஹோ, என்ன பானு? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து வேணுங்க. கையெழுத்தா? முதல்ல சொல்லியிருந்தா இந்நேரம் கையெழுத்து வாங்கிட்டு பட்டணத்துல போய் நல்லா தூங்கி இருக்கலாம்ல. சேத்துல இறங்கிட்டா நான் சீக்கிரம் வரமாட்டேன். நீங்களே அந்த பேப்பர் எடுத்து நீங்க வாங்க. மிஸ்டர் கோதண்டராஜ், என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? உங்க பின்னாடியே இருக்க மேடம். நான் சொல்ல அனாவசியமா பயந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டோம். எடுத்துட்டு போங்க. அம்மா, நீங்க கைய கொடுக்கலாம், நான் விழுந்துருவேன். கைய கொடுங்க ப்ளீஸ். இந்தாங்க புடிங்க. எங்க? 2வது பேஜ் இடது ஓரத்துல கிழக்கு பக்கம் கையெழுத்து போடுங்க. மேட்ரை எழுதி நான் சாட்சி கையெழுத்து போட்டுக்கிறேன். கொடுங்க பார்த்து. ஐயோ பேனா, எங்க மாமா அது. உங்களை மாதிரி சேத்துல நடந்து பழக்கம் இல்ல. என்ன லாயர் சார், நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா? எழுந்துருங்க எழுதுங்க. தம்பி, இனி இந்த பேப்பர் பிரயோஜனம் இல்ல. வேற பேப்பர்ல எழுதிட்டு வரேன், கையெழுத்து போடுங்க. நான் எந்த வேலையும் ஒரு தடவை தான் செய்வேன். ஒரு தடவை தான் தாலி கட்டுவேன், ஒரு தடவை தான் கையெழுத்து போடுவேன். இப்படி சொன்னா எப்படிங்க? அவ்வளவு தூரத்துல இருந்து சேத்துல தள்ள அடிக்கிட்டு வரான். கையெழுத்து போடுங்க. இன்னொரு தடவை கையெழுத்து கேட்டீங்க, இதாலே குத்தி விடுவேன்.
மிஸ்டர் கோதண்டம், இதெல்லாம் அவர் வேணும்னே செய்யறாருன்னு நினைக்கிறேன். அவன் வேணும்னு செய்யறானோ வேண்டான்னு செய்யறானோ, இப்ப நான் ஒரு வேலை செய்ய போறேன். என்னது? இங்க இதே இடத்துல நின்னுகிட்டு இந்த கேஸுக்கு மங்களம் பாடிடுறேன். அவன் நாம நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் தெரியாதவன் இல்ல. ஊர்ல இருக்கிற எல்லா குளத்து தண்ணியும் குடிக்க வச்சு கையெழுத்து போடாமலே நம்மள இந்த ஊர்ல இருந்து அனுப்பி வைக்கிற சாமர்த்தியசாலி. நீங்க வேணும்னா அனுபவிங்க, நான் என் வழியில போறேன். என்ன விட்டுட்டு இந்த பட்டிக்காட்டுல இருந்து எப்படி போவீங்க? ஏதோ எவ்வளவோ கால்வாய் இருக்குதேமா, அத கங்கைன்னு நினைச்சுக்கிறேன், கோதாவரி நினைச்சுக்கிறேன், கிருஷ்ணா காவேரி யமுனா நினைச்சுக்கிறேன். இங்க விழுந்தேன்னு வைங்க, உங்களையும் அவனையும் இந்த ஊரைய விட்டு எங்க ஒதுக்குதோ அங்க ஒதுங்கிடுறேன். வரேன். ஜெயராஜ், இரு உன்ன. தள்ளி போங்கடா. தப்புமா, முதல்ல ஒத்துக்கம்மா. எதுக்கும்மா? இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடம்மா. ஓஹோ, அந்த கேடி பொண்ணு அனுப்புன ரவுடி பசங்களா நீங்க? மரியாதை எங்க இருந்து போயிடுங்க. லேட் பண்ணீங்க இந்த மரம் உங்க தலையில விழுந்து மண்டை டான் டான்னு பொழந்துரும். சட்டையா வருங்க. ரோஷக்காரி. அம்மா தோத்து போயிட்டோன்னு பானுமதி கிட்ட சொல்லுங்க. காத்து வழி போற பொண்ணு ஓஹோ, பானுமதிங்களா? என்ன? Please help me. I'm drawing. Why you are looking me like that? Give me your hand. என்றா அந்த பொண்ணு கோவிட்டு இருக்கா? ஏண்டா கேட்டு பசங்கள ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கா, வேடிக்கை பாக்குறீங்களே? இந்திரா சித்தப்பா, அதானே இந்த கிராமத்துல சொந்த பொண்டாட்டி எங்கேயாவது குளிக்கிறத பார்த்து பயந்து ஓடி போனவங்க மத்தவங்க யாராவது குளிச்சாலும் அங்க இருந்து ஓடிடுவாங்கன்னு அந்த பொண்ணுக்கு புரிய வைங்கடா. ஐயோ, பேசாம போறீங்களே, காப்பாத்துங்களே. உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு அப்படி நடிக்குது. இந்த பொண்ண சின்ன வயசுல தான் எனக்கு தெரியும், குறும்பு. நீங்க வேற, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்கேன். ப்ளீஸ், ஒண்ணு கையெடுத்து கும்பிடுறேன், என்ன காப்பாத்து. எங்க காப்பாத்துறது? உன்னை தொட்டு கூட பேச கூடாது. நீ பரவாயில்ல, இந்த ஒரு தடவை என்ன தொட்டு பிடி. ஐயோ, நான் மாட்டேன், எக்ரிமெண்ட் இருக்குதே. பரவாயில்ல, ப்ளீஸ். ஐயோ, சரி. ப்ளீஸ். பானுமதி அம்மா விழுந்துட்டாங்க. இடுப்ப கட்டிக்கோ. கட்டிட்டியா? கட்டியா பிடிச்சுக்கோ. புருஷங்கிற கயிறு இல்லைன்னா ஒருத்தியால வாழறது கஷ்டம் பானு.
நிலைமையில நீங்க ஜெயராஜ் கூட காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்னா குடும்பம் நடத்துறது மட்டும்தான் நம்மள இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தும். நோ, என்ன இத்தனை கஷ்டங்கள் அனுபவிக்க வச்ச அவன் கூட குடும்பம் நடத்துறதா இல்ல. வேற வழி இல்லம்மா. அதுக்கப்புறம் இந்த கடன் பாக்கி எல்லாம் எப்படி தீப்பீங்க? செஞ்ச முட்டாள்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாலின் சகதியில கால் வச்ச பாதத்தை கழுவிடுறேன். உடனே அவங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க ஏற்பாடு செய்யுங்க. விவாகரத்தா? ஆமா. விவாகரத்து வாங்குறது கூட ரொம்ப கஷ்டமாச்சுமா. ரொம்ப கஷ்டமா? ஆமாமா. பலமான காரணங்களை காமிச்சு நிரூபிக்காம போனா கோர்ட்லயும் விவாகரத்து தர மாட்டாங்க. பலமான காரணங்கள்னா? அதாவது அவன் ஆண்மை இல்லாதவன் நிரூபிக்கலாம். ஆண்மை இல்லாதவனா? சேச்சே, அந்த மாதிரி காரணம் சொல்றதுக்கு அவன் கூட குடும்பம் நடத்தி தான் பாக்கணும். அது சரிப்படாது. வேற ஏதாவது சொல்லுங்க. 2, அவனுக்கு ஏதாவது பயங்கரமான தொத்து வியாதி உண்டுன்னு. அந்த மனுஷனுக்கு அப்படி ஒண்ணு இருக்கிறதா தெரியலையே. சொத்து வியாதி உண்டுன்னா நம்ப மாட்டாங்க. நெக்ஸ்ட். 3, அவன் மத்த லேடிஸோட கண்டபடி பழக்கம் வச்சிருக்கானோ. இது கரெக்டான பாயிண்ட். மத்த பெண்களோட கண்டபடி பழக்கம் உண்டுன்னு நிரூபிக்கணும். அதானே? எஸ். இருக்காளே அந்த கௌரி. ஹை ஹை ஹை. அம்மாடி, நீங்களாம்மா மறுபடியும் வந்துட்டீங்க? ஊர்ல 2 நாளா உன் நினைவுதான். நீ செஞ்ச உதவியை நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்லையே, இது சொல்றதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்களா? ஐயா, என்னம்மா இது கிருஷ்ணால குடிக்கிறீங்க? கிருஷ்ணா இல்லம்மா, இது கோக்குன்னு வாங்க. இந்த குடி. ரொம்ப தூரம் இருக்குங்க. அதுல இந்த டேப்லெட்டை கலந்து ஜெயராஜ் கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்ப இன்னும் சந்தோஷப்படுவேன். அம்மாடியோ, எதுக்குங்க? இரு சொல்றேன். ஜெயராஜ்னா உனக்கு ரொம்ப இஷ்டம் இல்ல? நல்லா கேட்டீங்க. நீ அவனை உயிருக்குயிரா விரும்புற இல்ல? இந்த ஒரே கேளுங்க, அவன் உன்னை ஒரு தடவையாவது முத்தமிட்டு இருக்கானா? மொத்தம் எல்லாம் கனவுல தாங்க. முயற்சி மட்டும் நான் என்ன விடவே இல்ல. இப்ப இந்த மாத்திரைய இதுலயோ தண்ணியிலயோ கலந்து ஜெயராஜ் கையில குடிக்க வச்சீனா அப்ப முத்தம் கொடுத்துருவாரா? நீ வேண்டாங்கிற வரைக்கும். சரி கொடுங்க. ஜெயராஜ இங்க கூட்டிக்கிட்டு வா, நானும் சேர்ந்து குடிக்க வைக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் குடிக்க சொல்லு. இத குடிச்சா என் ஜெயராஜ்க்கு எதுவும் ஆயிடாது இல்ல? மயக்கம் வந்து உனக்கு முத்தம் கொடுப்பாரு, அவ்வளவுதான். போ. ஒருவேளை குடிச்ச உடனே என் ஜெயராஜ் செத்து போயிட்டா? வீணா சந்தேகப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவரை குடிக்க சொல்லு. சரி, நீங்க முதல்ல குடிங்க, ஜெயராஜனை அப்புறம் குடிக்க வைக்கிறேன். நானா? உங்களை தான். சாக மாட்டாங்கிறப்ப ஏன் சந்தேகம்? குடிங்க. கௌரி, சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுக்காம போயிட்ட? கவாக்கரே கண். ஐயோ, உயிர் எடுக்கிற காபாஷல தொண்டை அடைக்குது. சீக்கிரமா கொண்டா. வரேன், இரு. குடிங்க, சீக்கிரம் குடிங்க. ஐயோ, குடிங்கண்ணா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகல. ஜெயராஜ குடிக்க சொல்லு. இப்ப தைரியம் வந்துடுச்சு. குடிக்க வைக்கிறேன். போ. கௌரி, சீக்கிரம். ஏன் கத்துற? வரேன்ல. இந்த தண்ணி குடி. என்ன விக்கல் வருது? இந்தா குடி. பரவாயில்ல, தானாவே அடங்கிடும். எச்சியா இருக்குண்ணா, நமக்கெல்லாம் என்ன? இந்தா குடி. பரவாயில்ல குடினா. சொன்ன கேட்க மாட்டேன். முதலுக்கு வந்த பொண்ணு மாதிரி ரொம்ப தான் வெக்கப்படுற. இந்தா. வேண்டாம். குடி. வேண்டாம். குடி. இன்னும் குடிக்கல. குடி. என்னது? என்னென்னவோ பேசுற? ஐயோ, கௌரி,
சத்தம் போடாத, என் கையில இருக்கு. என் உடம்புல இருந்த படம் உங்க கையில எங்க இருந்து வந்தது? பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நீதான் கழட்டி வீசின. எப்போ? ராத்திரி. ராத்திரி? ஜாக்கிரதை, உடம்புல துணியே இல்ல. ராத்திரி என்ன நடந்துச்சு? கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரியும். கௌரி இருந்தாளே? இருந்தா. இப்ப இல்லையே? ஆமா இல்ல. எங்க போனா அவ? வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வரல, போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போல. கௌரி ராத்திரி ஓடி போயிட்டாளா? கவலைப்படாத, கௌரிக்கு எதுவும் ஆகல. அதாவது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரிஞ்சிரும். இதெல்லாம் நீ வேணும்னு செஞ்சிருக்க. நானா? நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா ராத்திரி அதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. எதெல்லாம் நடக்கும்னு? அதான் என்னவோ கேட்டியே. நான் ஒரு லேடின்னு கூட யோசிக்காம ஏன் கேவலமா நடந்துட்டு வர? அது நீ ஒன்னையே கேட்க வேண்டிய கேள்விமா. எனக்கு ஏதாவது நடந்ததா? நடந்ததா இல்லையான்னு கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரிஞ்சிரும். அது தெரியற வரைக்கும் பந்தயம் எதுவும் கட்ட வேண்டாம்பா அனுமதி. Damn it. கதாகரு கம் கபு எவ்வளோ? உன்னடக்கிற ரோதனையா போச்சே, காபாஷ் விட்டுட்டு காய வாங்க. என் ஜெயராஜ் கூட எனக்கு கம்மியா கரையக்க ஜாகிற வரைக்கும் நான் மாறுதாவே இல்ல. அது வரைக்கும் கையை கப் கபா கடை கதாக்கம். பொண்ணோட கை பிடிச்சு வைக்கிறீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, இது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. கொஞ்சம் லூசு, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஓடி வந்துருச்சு. எனக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ண பாக்குறீங்க? யாரா அந்த பொண்ணு? நீயம்மா? இங்க பாருங்க, என்ன காப்பாத்துங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன மோசம் பண்ண பாக்குறாங்க. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியுமே. அன்னைக்கு ஆட்டு மேல மோதிட்டு விடியறதுக்குள்ள எல்லாருக்கும் முலாப்படி தூட்டு ஓடிட்டியே. தங்கச்சி, தங்கச்சிமா இங்கயா இருக்க? என்னமா அது கரெக்டா? ஊரே கூட நிக்குதே. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். கையுடா பாஸ்டர். பாத்தீங்களா, அதுக்கு இஷ்டம் இல்லாத மாப்பிளைய பாத்துட்டேன்னு சொந்த அண்ணங்க என்னையே எவ்வளவு கேவலமா பேசுதுன்னு பாருங்க பாருங்க. இல்ல போய் சொல்றான். எனக்கு எப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா? எங்க தாலி எடுத்து காட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலியை காட்டு. பாருங்க, நான் சொல்றது நிஜம். எனக்கு உண்மையாவே மேரேஜ் ஆயிடுச்சு. கழுத்துல தாலி இல்லாத பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி நம்புறதுமா? அப்படி தாலி இல்லாம கட்டினவன் யாருன்னு சொல்லேண்டா. உங்க ஊருக்காரர் தான், ஜெயராஜ். நம்ம ஜெயராஜா? என்னது என்ன கேட்டா? ஒண்ணு இல்ல சார், இந்த பொண்ணு என் தங்கச்சி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆனா எங்க யாருமே தெரியாதுன்னு பக்கத்து ஒரு ஜெயராஜ் தான் தன்னோட புருஷனும் ஏதோ பேசுறா. உண்மைதான் சொல்றேன் எஸ்ஐ சார். அவசியம் ஜெயராஜை கூப்பிட்டு கேளுங்க. ஓகே, நீங்களா என் கூட வாங்க. பொன்னாடி சார், நீ போய் ஜெயராஜ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார் கமான், நீங்க வாங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். கமான் மிஸ்டர் ஜெயராஜ். இங்க இருக்கிறவங்கல்ல உனக்கு வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் இதயமே இங்கதான் இருக்கு இன்ஸ்பெக்டர் சார். யாரு? பானுமதி. ஐசி. இவங்க உனக்கு என்ன உறவு? என்ன உறவுன்னு இவங்க சொன்னாங்க. என்னுடைய கேள்விக்கு இது பதில் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புருஷன் பொண்டாட்டி அத்தை விட்டு வாசப்பள்ள நிப்பாட்டு பேர் கேட்பாங்க, நீங்க ஸ்டேஷன் நடுவுல நிப்பாட்டு கேக்குறீங்க. நான் அப்பவே சொல்லிட்டேங்க நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு. Shut up. அவர் பேசட்டும். பானுமதிய மனைவி. எஸ்ஐ சார், பானுமதிக்கு மேரேஜ் ஆயிருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கணும்ல, எங்க? ஆமா ஜெயராஜ், நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னா உன் மனைவி கழுத்துல தாலி இருக்கணும்ல? எப்பவும் உன் மனைவி கழுத்துல இருக்க வேண்டிய தாலி உன் கைக்கு எப்படி வந்தது? Come on, tell me. ராத்திரி குளிச்சுட்டு வரும்போது குளிக்கிற இடத்துல வச்சுட்டு மறந்து போய் வந்துட்டா. வருமா, ஒரு பொண்ணு தன் தாலி அப்படி கழட்டி வைக்கிறது ரொம்ப பாவம். ஜெயராஜ், எங்க
மறுபடியும் அந்த 3 முடிச்ச என் முன்னால கட்டு. ஜெயராஜ், அந்த தோஷம் போகணும்னா நீ மறுபடியும் 3 முடிச்சு போடணும். இங்க பாரு, இது பஞ்சாயத்து மேடை. எத்தனையோ பேரோட குடும்ப வழக்குல தீர்ப்பு கொடுத்த புனிதமான இடம். இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா யோசனை செய். இந்த பக்கம் போனா உன் புருஷன் வீடு, வாடகை புருஷன் இல்ல, வாழ்க்கை புருஷன் வீடு வரும். இந்த பக்கம் போனா உன்னுடைய ஊருக்கு போற பஸ் வரும். பிறந்த வீடா புகுந்த வீடா யோசனை பண்ணிக்க. ஒருவேளை நான் நாடகம் ஆடி உன்னை ஏமாத்துறேன்னு நினைக்கிறியா என்னமோ? இப்ப நான் உன் கழுத்துல கட்டின தாலி கடையில வாங்கினது இல்ல, என்னோட தாய் இது. நீ வெறுத்து ஒதுக்குனாலும் உன் அத்தை தன்னோட தாலியை கொடுத்து உன்னை அவமானத்துல இருந்து காப்பாத்தி இருக்கா. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த புனிதமான தாலிக்கு மரியாதை கொடுத்து இந்த பக்கமா. அது பழக்கம் இல்லைன்னா தாலியை கட்டி என் கையில கொடுத்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு போ. எப்பவும் கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இந்த ஜெயராஜ கட்டிக்க முடியலங்கிற கவலையில இந்த குட்டியில விழுந்து செத்து போச்சுங்க சார். இது தற்கொலைகள் போய் இது கொலை. இன்ஸ்பெக்டர் சார், கௌரிய கொலை பண்ண அவசியம் இந்த ஊர்ல யாருக்கும் இல்ல. கௌரி யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. என்னமா சார், இந்த அம்மா மேல சந்தேகமா இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கௌரி கூட ஏதோ பேசிட்டு போனதை நாங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, ஜெயராஜ் பட்டணத்துல இருந்தப்போ இந்த அம்மா அவன வலையில சிக்க வச்சுட்டான்னு கௌரி என்கிட்ட வருத்தப்பட்டான். எது போய்? கௌரி வீட்டுக்கு நீ போனது பொய்யா? வாஸ்தவம்தான். எதுக்காக போன? ஜெயராஜ ஒரு நாளாவது தன் புருஷனை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட கௌரிக்கு அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றதுக்காக ராத்திரி நான் கௌரி வீட்டுக்கு போனேன். என்ன சொல்ற? ஜெயராஜ் என் கண் முன்னால உனக்கு தாலி கட்டினாரு. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியானதை நான் நேர்ல பார்த்தேன். அப்புறம் கௌரி கிட்ட ஜெயராஜ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல போனேங்கிற? அது என் சொந்த விஷயம். அதான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஐ சி. மத்த விஷயத்தை கோர்ட்ல வந்து சொல்லு. கமா. அநியாயம். நான் இந்த கொலையை செய்யல. என்ன நம்புங்க. நான் இந்த கொலையை செய்யல. பெத்தவங்க இல்லாதன்னா அண்ணனுடைய பாச அடைப்புல செல்லமா வளர்ந்த, அதனால அகங்காரத்தோட யாரும் செய்யக்கூடாத பல தவறுகளை செஞ்ச. இன்னைக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்ணும் புனிதமா மதிக்கிற கல்யாணத்தை கூட கேள்வி செஞ்ச. ஆனா இந்த கொலையை மட்டும் நான் செய்யல. நான் செய்யல. நான் செய்யல. என்னடா சாமி விடு.
இறங்குடா இறங்குடா இறங்குடா. கௌரி கொலை பண்ணது நீதானே? அப்புறம் யார் கொலை பண்ணது சொல்லு, யார் கொலை பண்ணது? அந்த பொட்டிக்கடை பஷீர் தானே? ஒருக்கி நாய உண்மையை எரிச்சு போட்டுட்டா அது கோச்சுக்கு வராதுன்னு நினைச்சியா? சொல்லு, கௌரி எப்படி செத்தா? எனக்கு ஒண்ணு தெரியாது. பணம் இவன் உடம்பெல்லாம் பணம் இவனுக்கு எப்படி வந்தது? நம்ம ரஜினி மாதிரி போடு, உண்மையை சொல்லுவான். சொல்லுடா, கௌரி யாருக்கு வந்தது? என்ன விடு, உண்மையை சொல்றேன், என்ன விடாத. சொல்லு. நேற்று ராத்திரி சரியா 8 மணிக்கு என் கடைக்கு 4 தடி பசங்க வந்தாங்க. எதுக்கு அப்படி பயப்படுற? லைசன்ஸ் இல்ல அம்பி பீனே கேலி ஆயா பி 4 பேர் இந்தாங்க இந்தாங்க. உன் பேர் என்ன? பஷீர். இந்த ஊர்ல பானுமதினு பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு இருக்கு, உனக்கு தெரியல? தெரியுங்க, ஒரு தடவை பாத்திருக்கேன். அவளை எங்க கிட்ட கூட்டு வரியா? எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க? ரேட் இஸ் யுவர்ஸ், கேர்ள் இஸ் அவர்ஸ். 50,000 தருவீங்களா? 25,000 அட்வான்ஸ், பாக்கி வேலை முடிஞ்ச உடனே. எங்க கூட்டிட்டு வரணும்? டிவில இருக்கோம். வாட் டைம்? 10 மணிக்கு. चलो बाय, हम भी वहां पियेंगे. Come on guys, let's go. Yeah. கௌரி, என்ன இந்நேரத்துல வந்திருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல? ஆமா, நான் சொன்னேன். இப்பவே தாலி கட்டுவியா? இப்பவா? ஆமா, இன்னைக்கு ராத்திரியே நம்ம கல்யாணம் நடந்துடணும். இன்னைக்கு ராத்திரியா? நடந்தா இன்னைக்கு ராத்திரியே நடக்கணும். இன்னைக்கு முடியலன்னா என்னைக்கும் நடக்காது. ஆகட்டும், உடனே போலாமா? எங்க? டிவிக்கு. என்ன? அதான், அதுகிட்ட அங்காளம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க செஞ்சுக்கலாம் மேரேஜ். போலாமா? இரு, என்னது அங்காளம்மன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு எங்க கூட்டு வந்திருக்க? தெய்வங்களை சந்திக்கிறப்போ சுத்தமா இருக்கணும். உள்ள போய் நீ குளிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் போலாம். வா வா, தனியா குளி. எங்கடா பானுமதியை கூட்டு வந்துட்டியா? கூட்டு வந்துட்டேன் சார். எங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. வெரி குட், காப்பாத்திட்டேன். கூட்டு வர சொன்னா இவ்வளவு கூட்டு வந்திருக்கடா. சாரி பாஸ், எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த பொண்ணு கிடைக்கலைங்க. இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு கவனிச்சுக்குங்க, எப்படியாவது நாளைக்கு. புனிதமான கோயில்ல தாலி கட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து இவனுங்க கிட்ட பேரம் பேசுறேடா.
வெக்கமே இல்லாத 3 அயோக்கியனுங்க கூட சேர்ந்து உன் பையன் ஒரு பொண்ணோட மானத்தை வாங்கி உயிரை எடுத்துட்டான். நோ, யூ ஆர் ராங். தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு அடிபட்டு நான் தான் எடுத்துக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தேன். குற்றம் செஞ்ச மகனை ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு நியாயத்தை மயானத்துல சேர்த்துட்டீங்களா எக்ஸ் எம்எல்ஏ சார்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். மரியாதையா வெளியில போலீன்னா என்ன அநியாயமா கொலை செய்ய வந்து என்ன உண்மையில கேஸ் போடுவேன். போடுங்க சார். பொய் சாட்சிகளோட போலியான கேஸ் கொடுத்து தர்மதேவதோட கண்ணை மறைக்கிற ஒன்ன மாதிரி பெரிய மனுஷங்களை நானும் சும்மா விட மாட்டேன். ஹலோ, இங்க கம்பவுண்டர் வேஷத்திலையும் பேஷண்ட் வேஷத்திலையும் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மாதர்குல தர்மத்தை பாழாக்கும் வகையில் பணத்துக்காக டூப் கணவனை கட்டிக்கொண்ட பானுமதி, புனிதமான மஞ்சள் கயிற்றோடு விளையாடியுள்ள பானுமதி ஒரு உயிரோடு விளையாடி உள்ளார் என்பது ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஆகவே தனக்கு ஆதரவு கொடுத்து வந்த அப்பாவியான ஒரு அவலை பெண்ணை ஈவு இரக்கமின்றி கொலை செய்துள்ளார் என்ற பிரஷன் வாதங்களை ஏற்றுக்கொண்டு இந்த குற்றவாளிக்கு ஐபிசி 302 செக்ஷன் பிரகாரம் நியாயம் என்னது? நீங்க தீர்ப்பை எழுத முடிச்சிட்டீங்கன்னா அநியாய ஆட்சி புரியும். அப்பாவிகளை தூக்கி மேடை ஏற்றி மக்களாட்சி கண்ணு மூடிடும் சார். செல்வாக்குள்ள மனுஷங்க கேசுகளை தலைகளா மாத்துறதுக்காக சட்டத்தையும் நீதியையும் கையில போட்டுக்கிட்டார நாடகத்தை நம்பாதீங்க. உன் மேரேஜ் நாடகமா ஆக்கல இந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றியா? ஜட்ஜ் சார், நான் ஆஸ்திக்காக போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறத மறுக்கல. அவர்கிட்ட நாடகம் ஆடி
கையெழுத்து கேட்டு போராடினதையும் நான் மறுக்கல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் எனக்கு தாலி கட்டின போது கல்யாண மந்திரங்கள் ஒழிக்காம போனாலும் அக்னி வழக்கம் இருந்தும் பெற்றவங்க பக்கத்துல இல்லாம இருந்தும் அது புனிதமான கல்யாணமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உனக்கு தடையா இருக்கான்னு கௌரியை கொலை பண்ண. கௌரியை கொலை பண்ண உங்களை கோர்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கௌரியை கொண்டது நீதான நம்ம அம்மாவை பத்தி சொல்றீங்க? நல்ல லாயர் சார். சொல்லுங்க. பானுமதி மேல இந்த கோவத்துல இந்த பஷீர் உதவியோட அந்த பொண்ணை பாழாக்க நினைச்சோம். ஆனா கௌரியை கொண்டு போட்டுட்டோம். கௌரி என்ற பெண் பானுமதியால் கொல்லப்பட்டார் என்ற வழக்கில் எவ்விதத்திலும் உண்மை இல்லை என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதால் பானுமதியை நிரபராதி என்று கூறி விடுதலை செய்கிறேன். என்னங்க என்ன வாங்க? தாலி கட்டிக்கிட்ட மனைவி தனியாவ போறது, நானும் உங்க கூடவே வரேன். என்ன சொல்ற? என் கூட வரியா? ஆமாங்க, இன்னையில இருந்து நீங்க பானுமதியோட புருஷன் இல்ல, நான் தான் ஜெயராஜ் சாருக்கு பொண்டாட்டி. இனிமே ரோஷக்காரியாட்டம் எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கெல்லாம் எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க சொல்லக்கூடாது. இல்லைங்க. சந்தேகம் வரும்போதெல்லாம் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. இல்லைங்க. கோபம் வரும்போதெல்லாம் விவாகரத்து கேட்க கூடாது. இல்லைங்க. வருஷம் தான் புள்ள வேணும் கேட்க கூடாது. அது கேப்பேன்.